வணக்க மக்களை, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது எக்ஸ்ப்ளோர் தமிழன். நான் உங்கள் ஜாக். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 12 மணி ஆயிடுச்சு. 12 to 4 மதியம். அதே மாதிரி நைட் 6 to 3 ஓட்டலான் இருக்கேங்க. பார்க்கலாம் இன்றைக்கி எவ்வளோ சம்பாதிக்கிறோம் என்னண்டு. ஏன்னா வீக்கெண்ட் ஆஃபர் வர போட்டிருக்கான் 1600. அதில் 1400 மினிமம் அடிக்கலான் இருக்கேங்க. என்னாக போகுதோ. இப்போ பார்த்தீங்கன்னா வானிலை வேறு பயங்கரமாக வெயில் அடிச்சிட்ருக்கு. இன்றைக்கி வெயில் எப்படி போட்டு சாவடிக்க போகுதுன்னு தெரியல. அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் பாட்டிலு, ஜூஸ் எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். அப்பப்போ எடுத்து குடிச்சு பண்ணி தான் நீங்களும் அது மாதிரி பாதுகாப்பாக வெயிலை சமாளிச்சுக்கோங்க. எக்ஸ்ப்ளோரர்ஸ் பேக் டு எக்ஸ்ப்ளோர் தமிழன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே ரொம்ப ஒஸ்ட்டாக போய்க்கிருக்குங்க. இந்த வீடியோ முழுக்கவே ரேண்டாக தான் இருக்க போகுது. ஏன்டா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை புலம்ப விட்டுட்டாங்க ஜொமேட்டோ கிடையாது, ஹோட்டல்காரங்க. ஏன்னா நேற்று வரையும் நான் அண்ணா நகர் ஓட்டிகிட்டு இருந்தேன். சொன்னேன்ல உங்கள்கிட்ட, நேற்று வீடியோலாம் சொல்லியிருப்பேன். நான் போரூர் ஓட்டலைங்க, அண்ணா நகர் ஓட்டுறேன் அப்படின்ட்டு. ஏன் அண்ணா நகரை விட்டுட்டு போரூர் ஓட்டுறேன் அப்படின்னா, அண்ணா நகர்காரை வந்து ரொம்ப கடுப்பேற்றிட்டாங்க. முன்னாடிலாம் வந்து ஆர்டர் செம்மையாக போடுவான். 150 200 லாங் கொடுப்பான். 200 ரூபாய்க்கு மேலாம் லாங் கொடுப்பான். நல்லாயிருக்கும். ஒரு 100 ஆர்டர் வந்து ஒரு 7-8 ஆர்டர் போட்டு விட்டு ஏர்னிங்ஸை சல்லுன்னு ஏற்றி விட்டுருவான். 5 ஆர்டர் தான் பார்ப்பேன், 1200 1300 வந்துடும். பட் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, தலைவன் வந்து 60 70 50 30ன்னு சின்ன சின்ன ஆர்டராக போடுறான். அது கூட ஓகே தான். பட்டு மல்டி ஆர்டர்ஸ் நிறைய போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து 30 ஆர்டர்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் 30 ஆர்டர் பார்த்தாலும் அமௌண்ட் 1200 1300 தாண்ட மாட்டேங்குதுங்க. அதான் பார்த்தேன், சரி போடா அப்படின்ட்டு திருப்பி போரூர் ஜோன் போட்டேங்க. இன்றைக்கி தான் காலையில் போரூர் ஜோனை மாற்றிட்டு வந்தேன். 2வது ஆர்டர் 200 ரூபாய்க்கு ஓட்டினேங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. கால் விடுது, அநேகமாக இது ஆர்டராக இருக்குங்க. ப்ரெஸ் பண்ணி தாங்க ஆகணும், இல்லாட்டி ஆர்டர் இதாகி போயிடும். ஏன்னா காலையிலேயே ஒரு ஆர்டரை நான் கேன்சல் பண்ணி விட்டேன். பீஸா கட்டா போச்சுங்க. எத்தனை கிலோமீட்டர்? 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர் போகணுங்க. பிரச்சனை இல்லை, மெதுவாக பேசிக்கிட்டே போவோம். 2வது ஆர்டர் 200 ரூபாய்க்கு போட்டான், செம்மையாக இருந்துச்சு. 3வது ஆர்டர் 100 ரூபாய்க்கு போட்டான், நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. காலையில் 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். 3 மணிக்குள்ளே ஒரு 450 ரூபா பார்த்துட்டேன். 3 மணி நேரத்தில் 450 ரூபா பார்த்துட்டேன். 5 ஆர்டர் பார்த்துருந்தேன் சரியா. அப்புறம் 3 மணிக்கு மேலே வெயில் ரொம்ப அடிக்குதுன்ட்டு ரூமுக்கு போய் படுத்துட்டு அப்படியே 4 மணிக்கு கிக்கை ஆஃப் பண்ணேன். அதுவும் கிக்கை இன்கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. அப்புறம் நைட்டு 7 மணிக்கு வேலைக்கு வந்தேன். 7 மணிக்கு இல்லை, 6 மணிக்கு வேலைக்கு வந்தேன். 6 மணிக்கு வந்தேன். இன்றைக்கி ஒரு 3 மணி வரையும் அச்சு தட்டிட்டு போகிறேன்டா அப்படின்ட்டு 7 மணிக்கு வந்தேன்னு சொன்னால், இப்போ மணி பார்த்தீங்கன்னா 1 மணிங்க. எவ்வளோ தெரியுமா ஆர்டர்ஸ் பார்த்துருக்கேன் இந்த கேப்புள்ள. காலையில் 5 ஆல்ரெடி பார்த்துட்டேன். இப்போ வந்து வெறும் 9 ஆர்டர் தாங்க பார்த்துருக்கேன். 7 மணி நேரத்தில் 9 ஆர்டரு. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் நேரங்க. ஒவ்வொரு ஆர்டரும் வாங்க போகிறேன். ஒவ்வொரு ஹோட்டலுக்காரனும் மினிமம் 20 மினிட்ஸு உட்கார விட்டுறான். ஒருத்தன்லாம் 40 நிமிஷம் உட்கார விட்டான். கேஎஃப்சி போகிறேன், எத்தனை மணிக்கு? 11:30க்கு போகிறேன். போய் அங்கே ஆர்டர் எடுக்கலான்ட்டு போய் உட்காந்துருக்கேன். சரி அவன் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டுன்ட்டு நான் அப்படியே உட்காந்துருந்தேன். கரெக்டாக ரெஸ்டாரண்ட்டு டிலேன்ட்டு 20 மினிட்ஸ் வந்துச்சு. அப்போதைக்கு என்கிட்ட வந்து கேட்குறான், ப்ரோ கஸ்டமர்கிட்ட பேசணும் ப்ரோ அப்படின்னு. ஏன் கஸ்டமர்கிட்ட பேசணும்னு சொல்கிறான்னா, அவங்க ஆர்டர் பண்ணியிருக்க அந்த மெனு இல்லை போல், அதனால் வேறு ஐட்டம் ரீப்ளேஸ் பண்ணி தரலாமான்னு கேட்குறதுக்காண்டி தான் கஸ்டமர்கிட்ட பேசணும்னு சொன்னான் என்கிட்ட. ஆர்டர் வந்தோன்னே இல்லாட்டி டெலிவரி பாய் வந்து ஹோட்டலில் ரீச் பண்ணோன்னே அவன் கூப்பிட்டு அதை மென்ஷன் பண்ணி சேஞ்ச் பண்ணி தரணும். ஆர்டரு வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சா எனக்கே அசைன் ஆகும். நான் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே போச்சா, 1/2 ஹவருக்கு மேலே கேட்டுக்கிட்டு இருந்தான். எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகி போச்சு. நான் உன்னை எதுவும் சொல்லலை, அப்படியே அந்த ஆர்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டேங்க. எப்பயும் 12 மணிக்கெலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இன்றைக்கி ஏன் நேரம் ஆயிடுச்சு. சரி அவன் தானே அப்படி, நீ வேறு எவன்ட்டாவது போகலான்ட்டான்ட்டு வேறுத்தவன்ட்ட போனேன்.
ஏதோ லக்ஷ்மின்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அங்கே போனால் அவன் ஒரு 1/2 ஹவருங்க உட்கார விட்டான். சரி இவங்க தான் அப்படின்னா அவனுக்கு முன்னாடி 10 மணிக்கு ஒரு கடையில் அவனும் அதே மாதிரி ஒரு 1/2 ஹவர் உட்கார விட்டான். இன்னைக்கு எல்லாமே எல்லா ஹோட்டலும் 1/2 ஹவர் உட்கார விட்டு ஐயோ 7 மணி நேரத்தில் வெறும் 9 ஆர்டர் பார்க்க முடிச்சிருக்காங்க. அதனால எனக்கு ஆர்டர் ஏர்னிங்ஸ் இன்றைக்கி ரொம்ப கம்மி தாங்க. ஏன்னா 14 ஆர்டர் தானே பார்த்துருக்கேன். 14 ஆர்டரில் எவ்வளோ சம்பாதிச்சிருக்க போகிறேன், ரொம்ப கம்மியாக தான் நீ சம்பாதிச்சிருப்பேன். நான் இன்னும் செக் பண்ணி பார்க்கல. இன்றைக்கி 1000 ரூபா தாண்டது ரொம்ப கஷ்டம் போல். இன்சென்டிவ் சேர்க்காமங்க. இன்றைக்கி இன்சென்டிவ் வந்து 350 ரூபா போட்டிருக்கேன். அதை அடிக்கணுன்னா 5க்கு 16 ஆர்டர் பார்க்கணும். நான் 14 தான் பார்த்துருக்கேன், இன்னும் 2 ஆர்டர் பார்க்கணுங்க. இந்த இன்சென்டிவ்லாம் எப்போயோ அடிச்சிருக்கலாம். நேரம் சரியில்லைங்க, என்ன பண்ணுறது. இந்த ஹோட்டலுக்காரங்கெல்லாம் வச்சு செஞ்சிட்ருக்காங்க. அப்புறம் வந்து என்னென்னா நேற்று ஒரு கூத்து நடந்துச்சுங்க, அதை சொல்கிறேன் நான். இன்றைக்கி வெறும் புலம்பல்கள் தான். நேற்று வந்து நான் சாயந்தரம் 6 மணிலேருந்து காலையில் 3 மணி வரையும் ஓட்டினேன். இல்லை ஆர்டர் எல்லாம் நல்லா தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதில் என்ன தெரியுமா அங்கே குளறுபடி ஆகி போச்சு. ஒரு ஆர்டர் வந்து கஸ்டமர் ப்ளேஸுக்கு போயிட்டேன், கரெக்டாக 12 இருக்கும் போயிட்டேன். அவங்க வீட்டுக்கிட்ட தான் நின்றுட்டுருந்தேன். அதில் மொத்தம் 3 ஃப்ளோரு, கிரவுண்ட் ஃப்ளோர் தான் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். டோர் நம்பரும் கரெக்டாக தான் இருந்துச்சு. நான் கால் பண்ணேன், நம்பர் நாட் அவைலபிள்னு வந்துருச்சு. திருப்பி கால் பண்ணேன், நம்பர் நாட் அவைலபிள் தான் வந்துச்சு. என்னடா பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரின்னு கஸ்டமருக்கு டக்குன்னு மெசேஜை போட்டேன், ஐ ரீச் யுவர் லொக்கேஷன் ப்ளீஸ் கால் மீண்டு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணேன். சரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜொமேட்டோவில், கஸ்டமர் நாட் அவைலபிள்னு. அதை கொடுத்தோம்னா ஒரு 5 நிமிஷம் டியூரேஷன் போகும். அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு நீங்கள் ஃபுட்டை கஸ்டமரை டோர் ஸ்டெப்பில் வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி எங்களுக்கு கால் பண்ணி கைடன்ஸ் கொடுப்பாங்க. நான் யோசித்தேன், நாம் எதுக்கு அதை கொடுக்கணும், நாமளே கஸ்டமரோட டோரில் வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அதிகபட்சங்க தினமும் அவரோட டோரில் வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கல நானும். சரி நம்ம டெலிவரி கொடுத்துருவோம், அவருக்கு அங்கே சவுண்டு கேட்டுரும், உடனே கால் பண்ணி எங்கே கொடுத்தீங்கன்னு கேட்பாருன்னு ஒரு ஆர்வக்கோளாறில் நானும் வச்சுட்டு டெலிவரி கொடுத்துட்டு வந்துட்டேன். அத்தனைக்கு நான் அந்த டோர்கிட்ட வைக்கிறப்ப டோரை ஒரு தட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டே தான் இருந்தேன். தட்ட அவர் வெளியவே வரல, தூங்கிட்டார் போல். சரின்ட்டு நான் டெலிவரி கொடுத்துட்டு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் சரி கால் வரும்னு நினச்சிட்டே இருந்தேன். கால் வரவே இல்லை. சரின்ட்டு நானும் அசால்ட்டாக விட்டுட்டேன். அவர் காலையில் பார்த்தா அந்த ஆர்டரில் நாட் டெலிவரின்னு போட்டுருந்துச்சு. எனக்கு அப்படியே அள்ளு விட்டுச்சு. சரின்ட்டு நான் காலையில் எழுந்திரிச்சு 11 மணி, நான் வந்து படுத்தது 4 மணிக்கு வந்து படுத்தேன். 11 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா ஏன்னா 11 மணியாக தான் ஆமாங்க. எனக்கு என்னோடய உடம்பு மினிமம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கணும், செட் ஆகாது. சரின்ட்டு எந்திரிக்கிறேன். மொபைலை பார்த்தா ஒரு 3 கால். யாருன்னா கஸ்டமர் கேர் தான். என்ன கஸ்டமருக்கு ஃபுட்டே வரலன்னு சொல்கிறாரு, நீங்கள் டெலிவரி போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு கால் பண்ணி கேட்டாங்க. நான் என்ன சொல்கிறது, நான் அப்படி சொன்னேன் நடந்ததை. இப்படி நான் கஸ்டமரோட டோர் ஸ்டெப்பில் வச்சு வந்தேன் அப்படின்னு. நீங்கள் எப்படி வைக்கலாம், அப்படி வைக்கக்கூடாது, இல்லை ஃபோட்டோ எடுத்து வச்சுங்களா அப்படின்னாங்க. இல்லை அப்படின்னு, உங்களுக்கு வந்து 300 ரூபா பெனால்ட்டி போட்டிருக்கோம் அப்படின்னாங்க. நான் எதுவுமே பேசலை, உங்களுக்கு நேரம் தெரியலன்ட்டு. ஒருத்தவங்க ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா அந்த ஆர்டரை ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும். அதுவும் மிட் நைட்லாம் நாங்கள் வந்து எவ்வளோ நேரம் கழிக்க முடியும். நான் கஸ்டமர் கேர்கிட்ட போய் சப்போர்ட் கேட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் 1/2 hour இங்கே விட்டுருப்பான். ஃபஸ்ட்டு 15 minutes போகும், அதுக்கப்புறமா 10 minutes நில்லு 15 minutes நில்லு எங்களை உச்சம் வாங்குவோம். அதனால தான் நான் கடுப்பாகி நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறது, டைமே தெரியல. இப்போ வந்து பிக்கப் லொக்கேஷனுக்கு இன்னும் 5 கிலோமீட்டருக்கு, பிக்கப் லொக்கேஷனு 8 கிலோமீட்டருக்கு போகிறேன். நான் இருந்த லொக்கேஷன்லேருந்து 8 கிலோமீட்டர் பிக்கப்பான். ஐயோ 3 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். ஏன்னா நான் உருட்டிட்டு வந்துட்டுருக்கேன், உங்களுக்கு கேட்கணுங்கிறதுக்காண்டி நான் வண்டியை உருட்டிகிட்டு இருக்கேங்க. சரிங்க, கொஞ்சம் வண்டியை அழுத்தி ஓட்டுவோம். பிஸா கட்டு மாறினாச்சுங்க. ஃபுட்டை பிக்கப் பண்ண போயிட்டுருக்கோம். ஃபுட்டடி போட்டாது. இந்த டெலிவரி பர்சன்ஸுக்கு செப்பரேட்டாக உள்ளே போகிறோம்.
அண்ணா 5631ண்ணா. ஆமாண்ணா. கேன்சல் ஆயிடுச்சா? கஸ்டமர்கிட்ட கேட்டிங்களா? ஹலோ. ஆமாங்க சார், வணக்கம் சார். சார் இந்த ஆர்டர் வந்து கேன்சலா, ரெஸ்டாரண்ட் தான் சொல்லிட்டாங்க, அவுட் ஆஃப் ஸ்டாக் போட. ஓகே சார், நான் கொடுக்குறேன் சார். அண்ணா கஸ்டமர் கேரில் பேசுகிறாங்கண்ணா. சார் சொல்லுங்கள் சார். ஓகே சார். ஓகே சார். பார்த்தீங்களாங்க, இன்றைக்கி ஃபுல்லாக இதாங்க கூத்து. இப்போ கூட 8 கிலோமீட்டரு இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணுறதுக்காக அங்கேருந்து இங்கே வந்தேன்னா வந்து ஆசையாக ஃபுட்டோடையும் போட்டாங்க. ஆர்டரை பிக்கப்லான்னு வந்தால் ஆர்டர் கேன்சலாம். இதே மாதிரி தான் எனக்கு ஏகப்பட்டது ஆகுது. நம்ம புலம்ப வைக்கிறாங்க. பரவாயில்லைங்க, 50 ரூபா கொடுத்துருக்காங்க. மகிழ்ச்சி. ஏன்னா அங்கே வந்து 8 கிலோமீட்டர் வந்து கூட சும்மா இல்லை. இப்போ இன்சென்டிவ்க்கு 2 ஆர்டர் வேணுங்க. இது எப்போ போடுவாங்க என்னன்னு தெரியலை. சரிங்க, இந்த போரூர் சைடு போவோம். இங்கேருந்து பூந்தமல்லி சைடாவது போய் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ தான் ஏதாவது விளங்கும். இங்கிட்ட இருந்தால் எதுவும் விளங்காது. அதே மாதிரி இது பைபாஸ், இங்கிட்டு நான் வண்டி ஓட்டு போடி உங்கள்கிட்ட விளாக் பண்ணினா சத்தியமாக சுத்தமாக எதுவும் கேட்காது. அதனால் சிட்டிக்குள்ளே போயிட்டு நான் விளாக் பண்ணுறேங்க. பார்த்தீங்களா, கேஎஃப்சி இந்த கடையில் தாங்க இது ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே இதுக்கு முன்னாடி ஒரு 2 ஆர்டருக்கு முன்னாடி வந்தேன். வெயிட் பண்ண வச்சு அந்த ஆர்டரை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு போனேன். எனக்கு எதுவுமே வாங்கலை. காய்ஸ், நேற்று அந்த பிஸா கட் ஆர்டர் கேன்சல் ஆனதுக்கப்புறம் தலைவலி ரொம்ப வந்துருச்சு. அதனால தான் விளாகை கண்டினியூ பண்ண முடியலைங்க. அந்த ஆர்டருக்கு அப்புறம் ஒரு 2 ஆர்டர் பார்த்ததுக்கப்புறம் எப்படியும் இன்சென்டிவ் எடுத்துட்டேங்க. இன்சென்டிவ் 3 மணிக்கு தான் அச்சீவ் பண்ணேன். பரவாயில்ல, இன்சென்டிவ் தான் எடுத்துட்டேன்னு கேட்டிங்கன்னா அது வெறும் ஃபஸ்ட்டு இன்சென்டிவ் தான். 16 ஆர்டர் பார்க்கணும், 5 கிக்கு முடிக்கணும். நான் முடிச்சு இந்த கிக்கு 10 கிக்கு முடித்து ஆர்டர் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. நேற்று எவ்வளோ மணி நேரம் வேலை பார்த்துருந்தேன்னா, காலையில் 12 to 4 மணி நேரம் ஆச்சா. அப்புறம் நைட்டு வந்து 6 to 3 பார்த்துக்குங்க, 9 மணி நேரம். 12 to 4 மணி நேரமா, 4 மணி நேரம், மொத்தம் 13 மணி நேரம் வேலை பார்த்துருக்கேங்க. 13 மணி நேரம் வேலை பார்த்து நேற்று ஆர்டர் எர்னிங்ஸ் எவ்வளோ தெரியுமா? 1171 ரூபா தான் ஆர்டர் எர்னிங்ஸு. இன்சென்டிவ் வந்து 350 ரூபா. அதை சேர்த்தா 1473 ரூபாய்க்கு நேற்று பார்த்துருக்கேங்க.
12 மணி நேரம் வேலை பார்த்து வெறும் 1473 ரூபா. கொடுமை. அதுவும் நேற்று ஏன் 350 ரூபா இன்சென்டிவ் கொடுத்தான் அப்படின்னா, நேற்று ஹோலி பண்டிகை, அதனால் ஃபஸ்ட் இன்சென்டிவ் 350 ரூபா, லாஸ்ட் இன்சென்டிவ் 600 ரூபான்னு நினைக்கிறேங்க. இல்லாட்டி அந்த 350 ரூபா கிடச்சிருக்காது. எப்பவும் போல் 175 இல்லை 200 ரூபா போட்டு வச்சுருந்துருப்பான். நம்ம நேரம் நேற்று 350 ரூபா கொடுத்து வச்சுருக்காங்க. சரிங்க, இந்த வீடியோ அவ்வளவுதான். நாளைக்கு விழாக்கெலாம் பார்க்கலாம். டாட்டா.